இந்த 3வது கண் அப்படிங்கிறத திறக்கணும் அப்படின்னா, இங்க 3 தேவைப்படுது. அந்த 3 தான் இது. அக்கு மாரி இருக்குதா? 2 புறக்கண், 1 அகக்கண். இந்த 3 சேரும்போது தான் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய 3வது கண் அப்படிங்கிறது, சிவன் நெற்றிக்கண்லாம் இருக்குமே அந்த மாரி நெற்றிக்கண் நமக்குள்ளே இருக்குது. அந்த 3 நிலை. இந்த 3க்கு தான் அக்குன்னு சொல்லி வச்சாங்க. அப்படிங்கிற எழுத்த சொல்லும்போது, இங்க வந்து அடிக்கும்னு சொல்லி. இதே மாரி 3 நிலை, இன்னொரு 3 நிலை இருக்குது. அது எது தெரியுமா? அது நாதம் கேட்பதற்கு. இந்த 2 உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 3. மறைபொருள் இருக்குல்லையா 3. அது சேரும்போது அக்கு. அதே மாரி இன்னொரு 3 நிலை இருக்குது. அது எங்க தெரியுமா? உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய 2 அடியில அண்ணாக்கு பின்னாடி இருக்க 2 உள்ள இருக்கிறது 3 அக்கு. இப்படி 3, 3ஆ இருக்கும். இந்த 3, 3ல இந்த 3ம் சேர்ந்து இயங்குனா, இந்த கண்ணுடைய திறப்பு, இந்த குறுகுறுப்பு இதெல்லாம் நடக்கத் தொடங்கும். புறக்கண்ணினால் இங்க பார்ப்பது அகக்கண்ணால் பார்க்க தொடங்கணும். இந்த 3ங்கிறது 3 சேர்ந்து ஒண்ணா மாறணும். சரிங்களா? முதல்ல ஆயுதமா இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒன்றாக மாறி நிற்கும். அப்புறம் இந்த 3ம் சேரும்போது உள்ளுக்குள்ள நாதம் கேட்கத் தொடங்கும். அது ஒன்றாக மாறும். இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு செயல்படுற மாரி மாறிரும். இறைவனை தரிசனம் பண்ணக்கூடியது, இறைவனை கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த 3 இங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது. உள்ளுக்குள்ள வச்சு காமிக்க முடியாது. இங்க காமிக்கிறதுனால, இங்க காமிக்க முடியாதுன்னா இங்க காமிக்கிறாங்க. அதனால இங்க நெனச்சுக்காதீங்க. உள்ள உள்ள உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது. அதுல 3. அப்போ அந்த 3 இருக்கு இல்லையா? அந்த 3 சேரும்போது உள்ளுக்குள்ள இறைவன் கொடுக்கக்கூடிய உணவு, அமிர்த பாலை ருசிக்க முடியும். அப்போ நாதம் கேட்டு, ஞானப்பால் ருசித்து, 3வது கண் திறக்க, நமக்கு இறைவன் தரிசனம் கிடைக்கும். இறை அருள் கிடைக்கும். இந்த தன்மையை உணர்ந்தவர்களுக்கே இறைவனை பற்றின புரிதல் வந்துகிட்டே இருக்கும். இறைவனை பற்றின தெளிவு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட விஷயம் தான் இது. அதுலயும் 3 இருக்குதா? எப்படி? 3வது கண்ணு, ஞானப்பால், அதுக்கப்புறம் நாதம் கேட்பது. இப்படி 3 நிலைகள். அப்போ இந்த 3 நிலை அப்படிங்கிறது